أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين كفروا لهم نار جهنم لا يقضى عليهم فيموتوا ولا يخفف عنهم من عذابها كذلك نجزي كل كفور. قال رسول الله صلى الله عليه وسلم: يؤتى بجهنم يومئذ لها 70,000 زمام مع كل زمام 70,000 ملك يجرونها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், குத்துப்மார்கள், ரசூல்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்துவிட்ட சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை உண்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தந்தரும் பெறுவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு, சதுர சுகத்தோடு, ஒரு செழிப்பான அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதற்கும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவினங்கள், அதனுடைய சோதனையிலிருந்தும், நரக நெருப்பிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்ற அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இன்றைக்கு 20வது நோன்புல நம்ம அமர்ந்திருக்கிறோம். 3 பகுதியில் 2 பகுதி நம்மை விட்டு சென்று விட்டது.
ஒன்றும் ஒரு பகுதி தான் இருக்கிறது. இந்த ஒரு பகுதியும் மிக முக்கியமான பகுதி. சாதாரணமான ஒரு பகுதி அல்ல. நம்மளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. நரக நெருப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. ரமதானிலேயே சிறப்புக்குரிய ஒரு பகுதி என்று சொன்னால் இந்த கடைசி பகுதி தான். அந்த கடைசி பகுதியிலேயும் கடைசி 10 இரவுகள் மிகவும் அல்லாஹ்வால் அருள் இறங்கக்கூடிய ஒரு பகுதி. அது இஸ்லாமியர்கள் அதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. இந்த கடைசி பகுதியை பற்றி சொல்லும் போது சஹாபாக்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலேய இடுப்புல அப்படி சொருகிக் கொள்வாங்க, கட்ட மாட்டாங்களாம். இந்த அவசரமா போகும்போது கையை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எடுத்து அப்படி சொருகிட்டு போவாங்கல்ல. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வப்படுவ வேண்டும் என்பதற்காக வேண்டியே தன்னுடைய கையை கூட சரிவர கட்ட மாட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் இந்த கடைசி பகுதி அமல் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுவும் ஒவ்வொரு மனிதனும் இந்த கடைசி பகுதியில் அழுது நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான பகுதி இது. ஏனால் அடுத்து வரக்கூடிய நோன்பு நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அதனால் கிடைக்கக்கூடிய இந்த பகுதியை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த நரக நெருப்பினை நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு உண்டான ஒரு 10 நாட்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தருகிறான். இன்று இரவிலிருந்து அது ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவுகளின் பொருட்டால், இந்த 10 நாட்களின் பொருட்டால் நரகத்திலிருந்து விடுதலை நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. ஏனென்றால் நரகம் அது மிக கொடுமையானது, அதைவிட மோசமானது. என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒதுங்கும் இடத்தில் மிக மோசமான, மிக கெட்டது. மனிதன் சந்திக்கக்கூடிய இடங்களிலேயே மிக மோசமானது நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அந்த நரகத்தை நாம் எவ்வளவு தூரம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அதனுடைய விழிப்புணர்வை பற்றி நாம் பார்க்கும் போது, அதனுடைய எச்சரிக்கைகளை நாம் யோசிக்கும் போது, நம்மெல்லாம் எது உலகத்துடைய எந்த காரியமும் செய்வதற்கு மனம் வராது. அந்த அளவுக்கு நாம் ஒன்றிணைந்து அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டு போயிடும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நரகத்தை பற்றி சொல்லி தெரிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சொருக்கத்தில் நுழையுங்கள் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. சொருக்கத்தில் நீ நல்ல அமல்கள் செய்தால் சொருக்கத்தில் நுழைவாய் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. ஆனால் ஒரு பாதுகாப்பு சொருக்கத்தில் நுழை என்று எந்த இடத்திலுமே சொல்லல. ஆனால் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை மட்டும் அல்லாஹ் எச்சரிக்கையாக, அது ஒரு கட்டளையாக நமக்கு சொல்லி தருகிறான் என்றால் அதனுடைய விபரீதம், அதனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல நரக பாதுகாப்பு என்பது, மிக முக்கியமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து சொல்வான்,
அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வகூதுஹா, அதனுடைய எரிபொருள் எது தெரியுமா? அன்னாசு வல் ஹிஜாரத்து என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்துடைய நெருப்புடைய எரிபொருள்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அப்போ நம்ம உலகத்துல உள்ள நெருப்புகளை கட்டைகளை வச்சு நம்ம எரிக்குவோம். நம்மளுடைய மேல ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு அனல் பட்டு விட்டாலே நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நரக நெருப்பை மூட்டுவதே எதனால தெரியுமா? மனிதர்களையும் கல்லை வைத்துதான் நரக நெருப்பை மூட்டப்படும். அப்படிப்பட்ட நரக நெருப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான் என்றால் அதனுடைய விபரீதம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நரக நெருப்பு என்பது அது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒரு ஆயத்துல சொல்லுவாங்க, அடிக்கடி கேள்விப்பட்டிருப்ப இந்த ஆயத்தை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் மரணத்தை அவன் சுவைச்சே ஆகணும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நம் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அற்புதமா சொல்லுவாங்க. அதை எப்படி ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இல்ல, உன்னால் தங்கிவிட முடியாது. இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கியிருக்க வேண்டுமே, எத்தனையோ பெரியவர்களை தங்கியிருக்க வேண்டுமே. யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் அவன் உயிருடன் இருப்பதற்கு உண்டான நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அது ஆரம்பத்திலிருந்தே சொல்லித் தர்றான் பாருங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களும் மரணத்தை அவன் சுவைத்தே தீர வேண்டும். இது முடியாது, என்னால் அது மரணத்தை சுவைக்க முடியாது என்ற நிலைப்பாடு எந்த ஆத்மாவுக்கும் கிடையாது. எந்த ஆத்மாவாக இருந்தாலும், அது மனிதனாக இருக்கட்டும், மனித அல்லாத மிருகங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உயிர் எதற்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் இந்த உலகத்தில் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். தாயை பார்த்தீங்கன்னா வாயை போட்டு சுவைக்கிறதுக்கு பெயர் சொல்றது, அந்த சுவைச்சே ஆக வேண்டும். அந்த மரணத்துடைய சுவை எப்படி இருக்கும் தெரியுமா? தஃசீர்கள்ல எழுதுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போயிருப்பார். ஹஜ்ரத் ஈசா நபி காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு அல்லாஹ் தஆலா அற்புதத்தை தந்திருக்கிறான். நான் உயிரற்றவர்களை, உயிர் பிரிந்தவர்களை, மௌத்தா போனவர்களை நான் உயிர் பெறச் செய்வேன். எனக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறான். பிறவி குருளை சரி செய்வேன், வெண்குஷ்டத்தை நான் சரி செய்வேன். அதாவது உலகத்தில் டாக்டர்களால் முடியாத விஷயத்தை எல்லாம் நான் சரி செய்வேன். எனக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை தந்திருக்கிறான் என்று சொல்லுவாங்க. என்னடா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லிட்டு ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜனாசா ஒன்று வரும். இந்த ஜனாசாவை நீங்கள் உயிர் பெறச் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். கும்பி இதில்லா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஜனாசா எந்திரிச்சிடும். இப்ப அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க, அப்போ நம்ப மாட்டாங்க. நம்பாம சொல்லுவாங்க, இது இப்பதான மௌத்தா போனுச்சு, இப்ப மௌத்தா போனதை உசுறு பெறுறது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்த மாதிரி அவங்களோட ஒரு கணிப்பு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு இருப்பவர்களை உங்களால் உயிர் பெற செய்ய முடியுமா என்று கேட்கும்போது அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நீங்களே காட்டுங்கள் ஒரு கபரை, நான் உயிர் பெற செய்கிறேன் என்று சொல்லும் போது அவர்கள் நேரா கூட்டிட்டு போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இறந்த அந்த கபர்ஸ்தானத்தை காட்டுவாங்க. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இறந்து போன கபரிஸ்தான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம்.
இங்கே அவரை உயிர்ப்பிக்க செய்யுங்கள் என்று சொல்லும் போது, அப்போ கும்பி இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அவர் அப்படியே எந்திரிச்சு நிற்பார், அந்த கபரில் அந்த மனிதர் எந்திரிச்சு நிற்பார். அப்போ கேட்பாங்க, அந்த ஊர் மக்கள் கேட்பாங்க, என்னப்பா நாங்கள் வரலாற்றுகளை படித்திருக்கிறோமே, வேதங்களை படித்திருக்கிறோமே, உனக்கு நீ இறந்து போகும் வரை உனக்கு முடி நரைத்தே போகவில்லை, கருமையாக இருக்கும் என்று சொல்லுவார்களே, உன்னுடைய முடி நரைத்து போய் வெண்மையாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், தஃசீரில் வருகிறது, எனக்கு மஹ்ஷர் மைதானம் வந்து விட்டதோ, நீங்கள் எழுப்பும் போது மஹ்ஷர் மைதானம் வந்து விட்டதோ, கேள்வி கிளக்கூடிய நாட்கள் வந்து விட்டதோ என்ற அச்சத்தை நான் எந்திரிச்சேன், என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போய்விட்டது என்று சொல்லிட்டார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், ரோமங்கள் மாற்றம் ஏற்படுகிறது என்றால், அதை கண்கூடாக அதை அனுபவித்து பார்க்கும் போது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது உண்டாக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, மஹ்ஷர் மைதானத்துடைய அமளிக்கு மொழிகளே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஒரு மனிதனுக்கு உண்டாக்கும் என்று சொன்னால், அந்த நரகம் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும், எவ்வளவு பெரிய வேதனையை அது அனுபவிக்க தோன்றும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தொடர்ந்து அந்த மனிதர் சொல்லுவார், இப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹுடைய மோஜிசாத்துல ஒன்று இது, நீங்க திரும்ப மௌத்தா போயிருங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சொல்வதாக தஃசீர்கள்ல வருகிறது, நான் இறந்து போய் பல ஆண்டு காலமாக ஆகிவிட்டது, இன்னும் என்னுடைய தொண்டக்குழியில் அதனுடைய கசப்பு இன்னும் மாறாமல் இருக்கிறது. அந்த ரூகை, என்னுடைய ரூகை எடுக்கும் போது என்ன வேதனையை நான் அனுபவித்தேனோ அந்த வேதனையை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. என் தொண்டைக்குழியில் அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரூஹ் கடைசி நேரத்தில் அவனை நெஞ்சு பகுதிக்கும் தொண்டை குழிக்கும் தான் இழுத்துக் கொண்டு இருக்கும், வருவதா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாடு வருவதை அவனுக்கு தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். அந்த நிலைப்பாடு வந்துவிட்டால் அவன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு எந்த சாத்திய கூறுகளும் இருக்காது. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும், அடைக்கப்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மனிதனுடைய ரூஹ் அந்த தொண்டைக்குழி வழியாகத்தான் செல்லும். என்னுடைய ரூஹை தொண்டைக்குழியால் எடுக்கும் பொழுது அது எந்த வேதனையினுடைய தொண்டைக்குழி அடைந்ததோ இன்னும் அந்த தொண்டைக்குழி அதனுடைய கசப்பை மறக்க முடியவில்லை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் சொன்னதை நாம் தஃசீர்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, அதுவே அப்படி என்று சொன்னால், அப்படின்னா அந்த சுவை, தாயிகத்துல் மௌத், மௌத்துடைய சுவை எப்படி இருக்கும் என்பதை இஸ்லாமியர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை யோசிப்பதற்கு உண்டான நாள்தான் இந்த 10 நாட்கள். அதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், அடையப்பா நீ யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்தில் நீ என்ன வேண்டுமானாலும் செய், என்ன வேண்டுமானாலும் செய். இன்னமா யுவஃபூன அஜ்ரஹும் யௌமல் கியாமா உஜூரஹும் யௌமல் கியாமா. இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் நீ எதை செய்தாயோ அதற்கு உண்டான கூலியை நாளை மறுமையில் நீ பெற்றுக்கொள்வாய். இந்த உலகத்தில் நல்லதை செய்தால் நல்ல கூலியை நீ பெற்றுக் கொள்வாய். இந்த உலகத்தில் நீ தீமையை செய்தால் தீமையான கூலியை நீ பெற்றுக் கொள்வாய். அதுக்கு மாற்றமாக நீ எதையும் அடைய முடியாது, எதையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய முன்னோர்கள் சென்றுவிட்ட பாதையை நாம் எப்படி போவது என்று யோசிக்காதே. நீ தக்வாவுடன், இறையச்சத்துடன் உன்னுடைய வாழ்க்கை நரகத்தை பற்றி, மௌத்தை பற்றி சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்தில் நீ வாழும் காலத்தில் எதை செய்கிறாயோ அதற்கு உண்டான கூலியை நாளை மறுமையிலே நீ பெற்றுக் கொள்வாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பதான் முக்கியமான விஷயத்தை சொல்லி தர்றான். யாரு தெரியுமா வெற்றியாளர்கள்? யாரு தெரியுமா வெற்றியாளர்கள்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டானோ,
வஉத்கிலல் ஜன்னத, பாதுகாப்பு நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுவிட்டு எவன் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றியாளன், அவன்தான் வெற்றியாளன். முதல்ல அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் நுழைவதை ஃபர்ஸ்ட் சொல்லல, ரெண்டாவது தான் சொர்க்கத்தில் நுழையிறத சொல்றான். முதல்ல எது தெரியுமா சொல்றான்? நரக விடுதலை என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் நரக விடுதலை எப்படி, எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. அதனால் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், இந்த கடைசி 10 இருக்கிறது, நரகத்தில் இத்துக்கும் மினன் நார், இத்துக்கும் மினன் நார், ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நரகத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா விடுதலை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த நபர்களில் நாமும் நம்முடைய முன்னோர்களும் பின்னோர்களும் இருக்க வேண்டும் என்று கையேந்துங்கப்பா என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக எடுத்துறாங்க. நரக விடுதலை தான் மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கும் போது அழகா சொல்லி தருவார், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தானுல் குரூர். அடே அப்பா, இந்த உலக வாழ்க்கை இருக்கே உன்னை ஏமாத்திடும், கவனமாக இருந்துக்கோ. இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றிவிடும், ஏமாற்றிவிட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை அது உன்னை ஏமாற்றக்கூடியது. இந்த உலகத்துடைய ஆசைகளை பார்த்து, உலகத்துடைய சிந்தனைகளை பார்த்து, நீ பாவத்தை பார்த்தோ அல்லது வேற எதையும் பார்த்தோ நீ நரகத்துடைய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திராதப்பா, அது மிக கொடுமையானது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். நரக நெருப்பு அது எவ்வளவு பெரியது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நரகத்துல அந்த குதிப்பு, அந்த வேதனை இருக்குதுல்ல இல்லையா, அந்த நெருப்புடைய ஜுவாலைகள், சூடு அது அதிகமாயிடும். அதிகமான உடனே அன்னன்னார், நெருப்பு இருக்கிறத, அந்த நரகம் இஷ்டகத் இலா ரப்பிஹா, அது சொல்லுமா, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கடுமையான சூடா இருக்குது, நான் ஒரு மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லல. மூச்சு விடுறது ரொம்ப முக்கியங்க. மூச்சு விடாட்டி நம்ம என்ன செய்ய முடியும்? மூச்சு விடலைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா இல்லையா? எல்லா பொருளுக்கும் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு கேஸ், அதாவது இயர், காற்று போகுவதற்கு ஒரு வழி இருக்கும். பஸ் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த ஏரை திறந்து விடா பார்த்தீங்களா, அந்த ஏர் போனோம்னா பிரச்சனை தான். அதே மாதிரி கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்கும், ஒரு பக்கத்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தலட்டு வைங்க, கப்பல் நகர்ந்து போகாது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஏர் போறதுக்கு ஒரு வழி இருக்கணும், இல்லைன்னா அது இயங்க முடியாது. அந்த மாதிரி நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சூடா இருக்குது, கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகணும், கொஞ்சம் இழப்பாறணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, ஃபஉதின லஹா, அதற்கு அனுமதி கொடுக்கப்படும். ஃபீ குல்லி ஆமின் பினஃஸைன், 2 தடவை மூச்சு விடுறதுக்கு, அதுக்கு ஒரு வருஷத்துல 2 தடவை மூச்சு விடுவதற்கு அதுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நஃப்ஸி ஃபீ ஷதானி வ நஃப்ஸி ஃபீ ஸைஃபி, ஒரு மூச்சு குளிர்காலத்தில், ஒரு மூச்சு வெயில் காலத்தில். அதாவது வெயில் காலத்துல ஏன் வெயில் கொடுமையா இருக்குது தெரியுமா? அது நரகத்துடைய ஒரு மூச்சு விடும். அதனுடைய மூச்சு தான் வெயில் காலத்தில் வெயில் கொடுமையாக இருக்கிறது. குளிர்காலத்தில் ஏன் குளிர் அதிகமாக இருக்கிறது தெரியுமா? குளிருடைய நரகத்தில் 2 நரகம் இருக்கிறது, சூடான நரகம், குளிர் நரகம். அந்த குளிர் நரகம் அது மூச்சு விட போகும்போது குளிர்காலங்களில் குளிர் அதிகமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. யோசித்து பார்க்கணும் இஸ்லாமியர்களே, அது எவ்வளவு பெரிய கொடுமையானது நரகம். அதை விட்டு நாம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி பாதுகாப்பு தேட வேண்டும், எவ்வளவு தூரம் அதுக்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க,
நாளை மறுமை நாளில நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து தான் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஜக்கூம் குடிப்பதற்கு சீடும் சலமும் தான் அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அல்லது ஹமீம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஹமீம், மாவுன் ஹமீம் சொல்றான். மாவுன் ஹமீம்னா அது பயங்கரமான சூடேற்றப்பட்ட தண்ணீர். அந்த தண்ணீரை குடித்தால் அவனுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக மாறிவிடும். ஆனா அழுகி போறதில்லை, துண்டு துண்டாக போய்விடும் என்று சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனுடைய பாதிப்பு அவ்வளவு பெரியது. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லவ் அன்ன கத்ரத மின ஸக்கூமி குத்ரத் ஃபி தாரி துன்யா, அந்த ஜக்கூம்ல மரத்துடைய ஒரே ஒரு சொட்டு நரகத்தில் இருக்கக்கூடிய ஜக்கூம் என்பது அது ஒரு மரம், கள்ளி மரம். அது ஒரு வகையான கள்ளி மரம். அந்த மரத்தில் இருந்துதான் அது முற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரம், விஷம் அதிகமாக இருக்கக்கூடிய மரம், கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்திலிருந்துதான் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு இதோட விளக்கத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. நீங்க ஸலவாத்து சொல்லுங்க, ஸல்லல்லாஹு சொல்லுங்க, ஏன் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? கொஞ்சம் ஸலவாத்து சொல்லுங்க, வாயிலையாச்சும் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதுன்னு சொல்லணும். எப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை சொல்லும் போது எவனாவது ஒருவன் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவன் நாசமா போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அப்பா, அதனால முஹம்மது என்ற பெயரை சொன்னாலே ஸலவாத்து சொல்லி ஆக வேண்டும். சொல்லுங்க, நல்ல தாராளமா சொல்லுங்க. நமக்கு 10 நன்மை கிடைக்கும். அதுல சாதாரணமானதல்ல, 10 நன்மை கிடைக்கும். வெளியில போறோம், நம்மளுக்கு முன்னால போறவன் நல்லா வர்றானா, பின்னால வர்றவன் நல்லா வர்றானா, சைடுல வர்றவன் நல்லா வர்றான்னு தெரியுமா? சாதாரணமாக போவோம், திடீரென்று முட்டுமா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லை என்று சொன்னால் அந்த ஆபத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமே. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து ஓதியாக வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் 10 தடவை 10 ரஹ்மத் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்களே. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாலே ஸலவாத்து சொல்லணும். சரி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, ஒரே ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழுகுமேயானால் லா அஃஸதத் அலா அஹ்லி துன்யா மஆயிஷஹும், இந்த உலகத்துல வாழவே முடியாது என்று சொல்லி தருகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் வாழ முடியாது. உலகமே வீணா போய்விடும், உலகமே நஞ்சாக போய்விடும், உலகமே கசப்பாக மாறிவிடும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக இந்த உலகம் மாறிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபகைஃப பிமன் யகூனு தஆமஹு, இந்த உணவை உண்ணக்கூடியவருடைய நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இந்த உணவை உண்ண முடியும்? நாளை மறுமை நாளையில் நரகத்திற்கு போய்விட்டால் நரகத்தை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறவில்லை என்று சொன்னால் இந்த உணவை அவனுக்கு கொடுக்கப்படுமே. இவ்வளவு கொடுமையான ஒரே ஒரு சொட்டு இந்த உலகத்தில் வந்து விட்டால் உலகமே வீணா போய்விடும் அளவுக்கு அதனுடைய நஞ்சுத்தன்மை இருக்குமையானால் அப்படிப்பட்ட நஞ்சுள்ள அந்த பொருளை சாப்பிடக்கூடியவன் எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஆனால் சோதனையை அவன் அனுபவிப்பான், வேதனையை அவன் அனுபவிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும், நரகம் எவ்வளவு கொடுமையானது. நரகத்தை விட்டு நான் எவ்வளவு பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த மாசத்துல இந்த கடை இந்த 20 நாள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை கழிந்திருக்குமோ அது அவரவர்களுடைய விருப்பத்தை அவருடைய மனசை தொட்டு பார்த்துக்கிற வேண்டியதான். ஆனால் இருக்கக்கூடிய இந்த 10 நாள் மிக முக்கியமான நாள். இந்த 10 நாள்ல தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், லைலத்துல் கத்ர் என்ற இரவு வருகிறது.
இஅ்திகாஃப் என்ற புனிதமான அமலை செய்தது இந்த கடைசி 10 தான். அமல்கள் அதிகமாக செய்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 தான் அவ்வளவு அமல் செய்தார்கள். இந்த அமலையும் நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த அமலையும் வேஸ்ட் ஆக்கிட்டா, இந்த நாட்களையும் நாம் அமல் செய்யாம வேஸ்ட் ஆக்கிட்டோம்னு வைங்களேன், மறுமையில அந்த மனிதன் எப்படி கத்துவான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம். அதாவது பாவங்கள் செய்து 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 நரகத்திற்கு போனவன் புனிதமான இந்த மாதங்கள் கிடைத்தும் கூட ஒழுங்காக அமல் செய்யாமல் பொதுபோக்குத்தனமாக இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவன் நரகத்திற்கு போனவன், அவனுக்கு நரகத்துக்கு போயிட்டா லா யக்தா அலைஹிம் ஃபயமூது, அவன் மௌத்தா போகுவதற்கு எந்த முகாந்தரமும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு கஷ்டப்படுவான். சில ஆயத்துக்களில் இப்படியே வரையும், நரகத்துடைய காவலாளியை கூப்பிட்டு சொல்வார்களாம் நரகவாசிகள், அடையப்பா எங்களுக்கு ஒரு மரணத்தை தர சொல்லு உங்களுடைய ரப்பிடத்தில், எங்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு மரணத்தை தர சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், லா யுக்தா அலைஹிம், அவர்கள் மரணம் அடைவதற்கு எந்த முகாந்தரமும் இருக்காது, அவர்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா, அந்த நரகத்துடைய வேதனையிலிருந்து கொஞ்சமும் அவர்களுக்கு குறைக்கவும் முடியாது, குறைக்கவும் படாது. அங்க நரகத்து வேதனையிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்வதற்கு எந்த வழி, மௌத்து கூட வராது, மௌத்து கூட வராது. அவ்வளவு பெரிய நிரந்தரமாக அங்கே இருந்து அவன் வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர்கள் வேதனை செய்யப்பட்டு அந்த சங்கடப்பட்டு கூச்சலிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அஃரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அந்த மக்கள் சொல்வார்களாம், அல்லாஹ்வே எங்களுடைய இரட்சகனே, எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வை, நாங்கள் நல்ல காரியங்கள் செய்யாமல் தீய காரியங்களையே செய்து கொண்டு இருந்து விட்டோம், இந்த தடவை நாங்கள் உலகத்திற்கு போய் எல்லா நல்ல அமல்களையும் செய்துவிட்டு திரும்ப வருகிறோம், ரப்பே எங்களை அனுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர. அல்லாஹ் சொல்வானா, உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய உள்ளுணர்வு, அதாவது நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி உங்களுடைய ஆயுள் காலத்தை நான் நீட்டி தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். ரமலான் மாதத்தை 10 நாட்களை அடைந்து நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாப்பு தேடுவதற்கு உனக்கு நீண்ட ஆயுளை நான் உனக்கு தரவில்லையா? எத்தனையோ பேருக்கு உன்னுடைய சொந்த பந்தங்கள் இறந்து போக உனக்கு மட்டும் நீண்ட ஆயுளை தந்து இந்த ரமலான் மாதத்தை அடைய செய்து உனக்கு பாவ மன்னிப்பை தேட சொன்னேனே, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னேனே, உனக்கு நீண்ட ஆயுளை தந்தேனப்பா, நீ ஏன் மறந்து விட்டாயா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்குவான். அப்பொழுது சொல்லுவார்கள் அந்த மக்கள், வஜாஅகுமுன் நதீர், நாங்க எல்லாம் இந்த காதுல உளுந்துச்சுடே ரப்பே, நாங்க அதை கண்டுக்கிடாம இருந்துட்டோம், எல்லாம் எங்க காதுல உளுந்துட்டு தான் இருந்துச்சு, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டேதான் இருந்தது, ஆனாலும் நாங்கள் பாவம் செய்து கொண்டுதானப்பா இருந்தோம், ஏதோ எங்களுடைய நப்சு எங்களை பாவம் செய்ய தூண்டிவிட்டது என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபதூகு, நல்ல அனுபவிங்க, சொன்னீங்கல்ல, சொன்னோம்ல, கேட்கலையில, ஃபதூகு, நல்ல அனுபவிங்க, ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர். அல்லாஹ் சொல்றான், இது முக்கியமான விஷயம், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்துட்டா காப்பாற்றுவதற்கு சுற்றி குடும்பங்கள் இருக்கும், கோத்திரங்கள் இருக்கும், சொந்த பந்தங்கள் இருக்கும், அண்ணன் தம்பி இருப்பான், மாமா மச்சான் இருப்பான், எல்லாரும் இருப்பான், நரகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், பெருமையானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன தெரியுமா? நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதுதான். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 10 நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வரக்கூடிய இந்த 10 நாளை நாம் அதிகம் கவனம் செலுத்தி வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாமல், தேவையில்லாத போன்களை பார்த்து நேரத்தை கழித்து, அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாமல் நாட்களை நேரங்களை கழிக்காமல் நாம் முழுக்க
இந்த அல்லாஹுக்காக வேண்டிய நரக விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாம் போராடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஈத்திகாஃப் இருப்பது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம தெருவில் மட்டும் ஈத்திகாஃப் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அதாவது ஒரு முஹல்லாவில் யாராவது ஒரு ஆளாச்சும் ஈத்திகாஃப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் குற்றவாளியா போவாங்க. அதனால 10 நாள் முடியாம தொடர்ந்து இருக்கணும், அதுதான் சுன்னத்து. அப்படி யாரும் இருக்க முடியல அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த நாட்கள் லுஹருக்கு முன்னாடி ஈத்திகாஃப் சிறப்புகள் பற்றி சொல்லுவோம். அப்படி யாராவது தொடர்ந்து இருக்க முடியலைன்னா ஒரு நாள் ஒரு ஆள் 3 நாளைக்கோ அல்லது ஒரு நாளைக்கோ அப்படி மாறி மாறியாவது நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இளைஞருக்குள்ளவே பெரியருக்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் நான் முழுமையாக மகரிபுக்கு வர வேண்டியது அடுத்து நோன்பு திறந்துட்டு போற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு முறையை வைத்துக் கொண்டு நாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த 10 நாளை அமல்களால் நிரப்பி அமல் செய்து கழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com